கைஸ் திரும்ப இப்போ ஒரு கொரியர் வந்திருக்கு. ஸோ வாங்க உள்ள என்னது இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்பி விட்டுருந்தாங்க. யார் அனுப்பி விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ எனக்கு ஒரு 4.1 செய்யணும், நல்லா ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பவர் ஆம் போர்டு ஃபர்ஸ்ட் ஒரு கடையில் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபினெட் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ என்னது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காம்பவுண்ட்ஸ், ஸ்பீக்கர் கனெக்டர், ஆர்சி கனெக்டர், வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுருக்காரு. கூடவே ஒரு 4440 ஐசி யூஸ் பண்ண 2.1 பிளேயரையும் பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுருந்தாரு. இதுல வந்துட்டு கம்மிங் சவுண்ட் அதிகமா வருது போல, அதனால இதை கொஞ்சம் ரீவர்க்கு பார்த்து தந்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரிப்பன் ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி தந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் இதை தான் பார்த்தீங்கன்னா ரீவர்க்கு பார்த்து அவருக்கு வந்து அனுப்பி விடணுமா, ரெண்டாவது வேணும்னா நம்ம வந்து 4.1 செஞ்சு அனுப்பிவிடுங்க ப்ரோ பொறுமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்பவே இந்த 2.1 பிளேயரை பார்த்தீங்கன்னா ரீவர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடுத்து 4.1 பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி அனுப்பி விட்டுருந்தாரு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஆம்பிள் பிளேயர்லாம் செய்யும்போது அப்பப்போ நான் வீடியோலாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டே இருங்க வீடியோவை. பை கைஸ்.